ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். நெல்லையில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் விஸ்வநாதன் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக தற்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பட்டமளிப்பு விழாவை உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் செல்வராஜ் இணைப்பில் இருக்கிறார். செல்வராஜ், வணக்கம். இன்றைக்கு தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்படும் என பல்கலைக்கழக துணைவேந்தர் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் அது ஒரு சர்ச்சையானது. இந்த நிலையில இன்றைக்கு பட்டமளிப்பு விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் பங்கேற்க மாட்டார் என்ற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விரிவான தகவல்கள். திருநெல்வேலி மாவட்டம் அபிஷேகத்தில் அமைந்துள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று 33வது பட்டமளிப்பு விழா என்பது நடைபெற உள்ளது. இந்த விழாவில் மொத்தம் 37,877 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்படுகின்றன. அவர்களில் 577 பேருக்கு நேரடியாக பல்கலைக்கழக வளாகத்திலேயே வருகிறார்கள். இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சிக்காக தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அவர்கள் பட்டத்தை வழங்குகிறார். இதில் தமிழ்தாய் என்பது ஒரு சர்ச்சையாக உள்ளது. இந்த பட்டமளிப்பு விழாவில் நிகழ்ச்சி நிகழ்வு வழக்கமாக தொடக்கத்தில் இடம்பெறக்கூடிய தமிழ்தாய் வாழ்த்து 3வது நிகழ்வாக இடம்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு முன்பாக நடைபெற்ற அனைத்து பட்டமளிப்பு விழாவிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து என்பது நிகழ்ச்சி என்பது பாடப்பட்ட நிலையில தற்போது 3வதாக பாடப்படுவது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சிகளும் பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து தங்கள் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் நேற்று நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் ராபர்ட் ப்ரூஸ் என்பவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையின் போது தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய் என்பது 3வது இடத்துக்கு இடம்பெற்றுள்ளது ஒரு வேதனைக்கு இருப்பதாகவும் இந்த நிகழ்ச்சியை ஒட்டுமொத்தமாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் புறக்கணிக்க இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார். அதன்படி இன்று காங்கிரஸ் கட்சியில் உள்ள வட்டாரத்தில் கேட்டபோது அவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து என்பது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளதை கண்டித்து தமிழகத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போவதில்லை என ஒரு தகவல் என்பது வெளியாகியுள்ளது. இதே போன்று பல்வேறு அமைப்பினரும் இந்த விஷயம் தொடர்பாக தொடர்ந்து தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது தமிழகத்தில் உள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் இந்த நிகழ்ச்சியை புறக்கணிப்பதாகவும் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சியினரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க போவதிலும் தெரிவித்துள்ளார்கள். மௌனிகா, நெல்லையில் உள்ள மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தின் 33வது பட்டமளிப்பு விழா இன்றைக்கு நடைபெறவுள்ள நிலையில் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் புறக்கணிக்க முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்.